ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த புதிய நாளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கடந்து போன நாட்கள், மாதங்கள், வருஷங்கள் எல்லாம் எங்களை கண்மணி போல் பாதுகாத்து ஆச்சரியமாய் அதிசயமாய் கர்த்தர்களை வழிநடத்தி வந்திருக்கிறீங்க. உடைய தயவுக்காக, உடைய கிருபைகளுக்காக, உடைய இரக்கங்களுக்காக நன்றி உள்ளதோடு நாங்கள் துதிக்கிறார்கள். எங்கள் மேல் பாராட்டு நம்முடைய பதாகை அன்புக்காக நன்றி. இந்த காலை ஆராதனையில் கலந்து கொண்டு வந்திருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. அவருடைய பாடல் வேலைகள், ஆராதனை வேலைகள், செய்தி நேரங்கள் எல்லாவற்றிலும் உங்களுடைய தொடுதலை நாங்கள் பெற்றுக்கொள்ள வந்திருக்கிற ஆலயத்துக்குள்ளே வந்து அமர்ந்திருக்கிற ஆண்டவரே ஒவ்வொருவருக்கும் பரிசுத்தாவியான ஊழியை செய்கிறாங்க. ஆண்டவரே வாலிப பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம், பெரியவர்களுக்காக ஜெபிக்கிறோம், சகோதர சகோதரிகளுக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவருடைய இடைப்படுகிறாங்க. எங்களுடைய ஆத்மா பலப்படுவதாக, எங்களுடைய ஆத்மா இதனாலே கடிகூடுவதாக. உங்களுடைய பிரசன்னம் ஆண்டவரே, உங்களுடைய மகிமை பரிசுத்தாவியானவருடைய ஆளுகை இந்த ஆலயம் முழுவதும் நிரம்பியிருக்கிறார். ஒரு மகிமையின் மேலும் இந்த காலையில் மத்தியில் வந்திருக்கிறபடியாக உமக்கு நன்றி. இந்த ஆலயத்துக்கு நேராக வானம் இந்த காலத்தில் திறந்திருக்கிறபடியால் உமக்கு கோடானோடி நன்றி, கோடானோடி நன்றி. நீரே ஆளுகை செய்கிறார். இந்த 6 மணி நேரம் முடிவு கொடுக்கிறார். பரிசுத்தாவியானவருடைய நிறைவான பிரசன்னம் எங்களை நடத்துவதாக துதிக்கான மேல் உமக்கு நாங்கள் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தருக்கு மகிமையாக சந்தோஷமாக இருக்கிறவர்கள் கரங்களை உயர்த்தி 2 அல்லேலூயா சொல்லுமா. ஹalleluya. இந்த காலையிலே கர்த்தரை ஆராதிக்க வந்திருக்கிறவர்கள் அனைவரையும்
சங்கீதம் 40ஆம் சங்கீதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. தாவீது சொல்லும்போது பயங்கரமான குழியிலும் உளையான சேற்று, பயங்கரமான குழியும் உளையான சேறு, யாருமே அங்கிருந்து நம்மை தூக்கி எடுக்க முடியாது. அப்படிப்பட்ட பயங்கரமான குழியிலிருந்து, உளையான சேற்றிலிருந்து கர்த்தர் தூக்கி எடுத்தார். இன்னைக்கு அதை நினைச்சு பாண்டீங்கன்னா, ஃபீல் பண்ணி பாண்டீங்கன்னா பாட்டு ரொம்ப சூப்பரா இருக்கும். உங்க ஆத்மாவுக்கு அவ்வளவு இன்பமா இருக்கும். உங்க உள்ளத்துல ஒரு பெரிய மகிழ்ச்சி போகும். அப்பா, யாருமே தூக்கி எடுத்து காப்பாற்ற முடியாத இடத்துல இருந்து உடைய கரத்தை நீட்டி என்னை தூக்கி எடுத்தீரு. ஹalleluya. உபத்திரவம் போச்சு, துதித்து பாடின தரித்திரம் போச்சு என்ற பாடல் அற்புதமான பாடல். எங்களோடு கூட இந்த காலைகளில் சேர்ந்து நீங்கள் அந்த பாடலை கற்றுக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை மேம்படுத்தலாம். உபத்திரவம் போச்சு, துதிச்சு
சில மாதிரி நீங்க நினைச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். ஜனவரியில இருந்து இன்னைக்கு அக்டோபர் கடைசி வாரத்து வரைக்கும் திரும்பி பார்த்தீங்கன்னா நீங்க சொல்லுவீங்க, ஆமா அது உண்மைதான், ஸ்தோத்திரம் பண்ண என் உபத்திரவம் எல்லாம் போச்சு, துதிச்சு பாடின என்னுடைய தரித்திரம் எல்லாம் கடந்து போகும்படி கர்த்தர் செய்யலாம். ஹல்லேலூயா. எல்லாரும் எழுப்பி நின்று திரும்ப இந்த பாடலை ஒரு சரணத்தை பாடி நாம் கர்த்தரை ஆராதனை செய்ய போகிறோம். ஆண்டவருடைய வசனம் சொல்கிறது, ஸ்தோத்திரம் பண்ணிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான், தன் வழியை செவ்வாய்ப்படுத்துகிறவனுக்கு என் ரட்சிப்பை காண்பிப்பேன். ஹல்லேலூயா. 1000 சர்வாங்க தகன பலிகளை சாலமோன் கர்த்தருக்கு செலுத்தினாராம். நடந்தது என்ன தெரியுமா? அடுத்த வினாடியே கர்த்தர் கேட்கிறார், நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள். நீ என்னப்பா விரும்புற, அதை என்னிடத்துல கேள் என்று சொன்னார். எனவே இந்த காலை வேளையில நீங்களும் உற்சாகத்தோடு கூட எங்களோடு சேர்ந்து இந்த பாடலை பாடி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி துதிக்கும் போது கர்த்தர் உங்கள் இருதயத்தின் வேண்டுதல்களை கர்த்தர் அருளி செய்வார். ஹல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து பாடுவோமா?
ஸ்தோத்திரம் பண்ணுகிறவனுக்கு மகிமைப்படுத்துகிறார். தன் வழியை செவைப்படுத்துகிறவனுக்கு என் ரட்சிப்பை காண்பிப்பேன். தாவீது சொல்கிறார், கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன். அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். Thank you, Lord. எல்லாரும் சேர்ந்து ஜீவன் தண்ணீர்
மெய்யாகவே இந்த காலங்களிலே நம்முடைய பாடல் துதி ஆராதனைகளை ஆசீர்வதிக்கப்படி பரலோகத்தின் தேவன் நம் நடுவில் பிரசன்னராய் இறங்கி வந்திருக்கிறபடியால் அவரை காணப்படுவதனுடைய மகிமைப்படுவதனுடைய அவரை எல்லா நேரத்துக்கும் மகிமைக்கு பாத்திரராக இருக்கிறதால இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த புதிய நாளுக்காக இந்த புதிய வாரத்துக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அக்டோபர் மாதத்தினுடைய கடைசி வாரத்தில் சுகத்தோடு பலத்தோடு நாங்கள் கடந்து வரும்படி கர்த்தர் எங்களுக்கு செய்த அனுக்கிரகங்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரப்பா. கடந்து வந்த பாதைகளை நாங்கள் திரும்பி பார்க்கிறோம். கண்ணீரோடு கர்த்தாவே நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நன்றி செலுத்துகிறோம். ஆத்துமாவே கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. என்னுடைய வேத வார்த்தையின்படி நீர் செய்திருக்கிற உபகாரங்கள் ஏராளம் ஆண்டவரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினமும் எங்களை சூழ்ந்து கொள்ளும்படி கர்த்தர் செய்தீர். உமக்கு நன்றி அப்பா. அதிகாலை வேளையில இந்த குளிர் நேரத்தில் உடைய சமூகத்தை தெரிய நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆணைப்பாய்ந்த கரத்தை நீட்டி தொடுவீராக. பரிசுத்த ஆவியானவர் இந்த காலங்களில் ஊழியம் செய்கிறார். அவருடைய ஆத்துமாவை உயிர்ப்பிப்பீராக. அவருடைய ஆத்துமா பலனடைவதாக. பல்வேறு விதமான தேவைகளோடு கேள்விகளோடு மன போராட்டத்தோடு வந்திருக்கிற மக்களுக்காக ஜெபிக்கிறார்கள். பிரசன்னத்துக்கு முன்பதாக பர்வதங்களும் மெழுகு போல உருகி போகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உங்க பிரசன்னத்துக்கு முன்பதாக எல்லா பர்வதங்களும் மெழுகு போல உருகி போவதாக, தடைகள் தகர்க்கப்படுவதாக, நுகங்கள் முறிந்து போவதாக, கட்டுகள் அவிழ்க்கப்படுவதாக. இந்த நாள் ஒரு அற்புதத்தினாலாய் இருப்பதாக, இந்த நாள் ஒரு விடுதலையினாலாய் இருப்பதாக. தேவனுடைய அற்புதத்தையும் ஆசீர்வாதத்தையும் சுதந்திரிக்கட்டமா, சுதந்திரிக்க நம்முடைய வார்த்தைகள் மூலமாக எங்களோட பேசும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தருக்கு என்று சொல்லி நாம் காணிக்கை செலுத்துவதான நேரம் நம்மத்தில் இருக்கிறதான ஒரு அஜய் ஷீமா நம்மத்தில் இன்றைக்கு வந்திருக்கிற மிகவும் சந்தோஷம். அவர்கள் முன்பந்து ஒரு பாடலை பாடும்போது நம்முடைய உற்சாகமான காணிக்கையை நாம் கர்த்தருக்கு என்று சொல்லி நாம் சேர்க்கலாம்.
அவர் உங்கள் ஆதரவா? நான் என்ன கேட்கிறேன் உங்களுக்கு தெரியுதா? அவர் உங்கள் ஆதரவா? அவர் உங்கள் மறைவிடமா? நீங்க தைரியமா இருக்கலாம். உங்களை ஆண்டவர் ஜெயமாய் நடத்துவார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு நன்றியாக இந்த காணிக்கைக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். நம்மத்தில் இருக்கிற சகோதரர் லியோனா அவர்கள் நம்மை ஜெபத்தில் வழிநடத்துவார்கள். நாம் எல்லாரும் நாம் கண்களை மூடி கர்த்தருடைய சமூகத்தில் நாம் செலுத்தியிருக்கிற இந்த காணிக்கைக்காக நம்ம எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். தேங்க்யூ. அன்பின் கடவுளாகவே நன்றியோடு சுதிக்கிறோம், சோதரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். அதிகாலையிலே தேவ ஜனங்களால் தகப்பனே காலையிலே நாடி தேடி ஒரு சமூகத்தில் வர இங்கே பாராட்டின கிருபைக்காக உங்களுக்கு நன்றிப்பா. நன்றி தகப்பனே. தகப்பனே குறைந்த காணிக்கையிலே தகப்பனே தகப்பனே அங்கீகரித்ததும் ஆசிரியர்களும் தகப்பனே தகப்பனை பெருக செய்யும். தகப்பனை கைகளின் பிரயாசத்தை ஆசிரியத்து மீதமடிக்க செய்யும். தகப்பனே தகப்பனை அன்போடு துதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே இந்த வேளையிலே தகப்பனே உங்களுடைய வார்த்தைக்காக நாங்கள் காத்திருக்கிறோம். தகப்பனே இந்த வார்த்தைக்கு தேவையான அன்றைய மண்ணாவை நாங்கள் போஷித்து தகப்பனே உங்கள் பலத்தாலும் சத்தத்தாலும் எங்களை அனுப்பும். தகப்பனே தாழ்த்தை அர்ப்பணிக்கிறோம். இயேசு மூலமாக எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த ஞாயிற்றுக்கிழமை நாளிலே இந்த முதல் ஆராதனைக்கு அதிகாலையிலே நேரமாய் ஆயத்தமாகி கர்த்தருடைய சமூகத்தை தேடி வாஞ்சியோடு வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் அன்போடு கூட வரவேற்கிறோம். இந்த முதல் ஆராதனைக்கு வருவது அவ்வளவு ஈஸியானது இல்லை. ஆமாப்பா, இந்த குளிர் காலத்தில் பயங்கரமான குளிராக இருக்கிற இந்த நேரத்தில் நேரத்தோடு எழும்பி ஆயத்தமாகி கர்த்தருடைய சமூகத்தை தேடி வந்திருக்கிறீர்கள். தேவன் மனிதன் முகத்தை பார்க்கிறார், கர்த்தரோ நம்முடைய உள்ளத்தின் வாஞ்சையை பார்க்கிறார். நம்ம இருதயத்தில் இருக்கிற ஏக்கத்தை கர்த்தர் பார்க்கிறார். எத்தனை பேர் ஆமான்னு சொல்றீங்க? ஹல்லேலூயா. அதனால என்ன சொல்ல வரேன்னா, கர்த்தரை ஆராதிக்கிற ஒரு தேவ பிள்ளைய குளிரோ அல்லது மழையோ அல்லது பனியோ எதுவுமே தடை செய்ய முடியாது. அத்தனையும் தாண்டி கர்த்தருடைய சமூகத்தில் வந்து அவருடைய நாமத்தை உயர்த்துவார்கள். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமையாக உங்களை பார்க்கும்போது எங்களுக்கு மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது. அதிகாலை வேளையில கர்த்தருடைய சமூகத்தை தேடி வந்திருக்கிறீர்கள். கர்த்தர் இந்த நாளிலே அவருடைய பிரசன்னத்தின் மூலமாக அவருடைய தொடுதலின் மூலமாக உங்களை சந்தித்து ஒரு தெய்வீக ஆசீர்வாதத்தோடு நன்மையோடு நீங்கள் கடந்து செல்லும்படி கர்த்தர் உங்களுக்கு அனுக்கிரகம் செய்வார். ஹல்லேலூயா. இங்க வந்திருக்கிறதுலயே ரொம்ப பக்கமா இருந்து வந்திருக்கிறது யாருன்னா நான் தான். ஏன்னா என் வீடு செவத்துக்கு பின்னால என் வீடு, ஸ்டேஜுக்கு பின்னால 2 எட்டு வச்சா என் வீடு. உங்களை அநேகர் தூரத்துல இருந்து வந்திருக்கிறீங்க, அதுக்காக தான் சொல்ல வரேன். தூரத்துல இருந்து நீங்க பிரயாணம் பண்ணி வந்திருக்கிறீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். 5 கிலோமீட்டர் 6 கிலோமீட்டர் 8 கிலோமீட்டர் தூரத்தில் இருந்தெல்லாம் இந்த அதிகாலையில நீங்க பிரயாணம் பண்ணி இந்த ஆராதனையில் பங்கெடுக்க முடியாது வந்திருக்கிறீர்கள். கர்த்தர் நிறைவான பலனை உங்கள் வாழ்விலே கர்த்தர் கட்டளையிடுவார். ரொம்ப தூரத்திலிருந்து வந்தது யார் தெரியுமா? ரொம்ப தூரத்திலிருந்து வந்தது சர்வவல்லமையுள்ள ஆண்டவராகிய கர்த்தர். ஆயிரமான மைல்களுக்கு அந்த பக்கத்தில் இருந்து உன்னதத்திலும் பரிசுத்த ஸ்தலத்திலும் வாசம் பண்ணுகிற தேவன் இன்றைக்கு நம்முடைய பாடல் துதி ஆராதனைகளை ஏற்றுக்கொள்ளும்படி நம் நடுவில் பிரசன்னராக இறங்கி வந்திருக்கிறார்.
உற்சாகமா கரங்களை கட்டி உற்சாகமா கட்டி எல்லா கணமும் எல்லா மகிமையும் எல்லா துதியும் இயேசுவே உமக்கே செலுத்துகிறோம். காணிக்கைக்கான ஒரு அற்புதமான பாடலை அஜய் சீவா அவர்கள் பாடினாங்க. ரொம்ப உண்மையாகவே ஒரு தொடுதலாக இருந்தது. எங்கள் ஆதரவே, எங்கள் அடைக்கலமே, எங்கள் மறைவிடமே உண்மை ஆராதிப்பேன். சொல்லுங்க. ஆதரவே, அடைக்கலமே. நீங்க சொல்லலன்னு சொன்னா உங்களுக்கு இங்க ஆதரவு இல்லைன்னு அர்த்தம். வேற எங்கேயோ ஆதரவு இருக்குது. அவரே நம்முடைய ஆதரவு, அவரே நம்முடைய அடைக்கலம், அவரே நம்முடைய மறைவிடமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு தடவை அந்த சத்தத்தை மாத்திரம் போடுவோமா? எங்கள் ஆதரவே, எங்கள் அடைக்கலமே, எங்கள் மறைவிடமே உம்மை ஆராதிப்பேன். எங்கள் ஆதரவே, எங்கள் அடைக்கலமே, எங்கள் மறைவிடமே உம்மை ஆராதிப்பேன். என்னை வழிநடத்தி ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராக நாம் இந்த காலை வேளையில் நாம் கடந்து செல்லலாம். வாசிப்போம். வேதத்திலிருந்து 1 நாளாகமத்தின் புஸ்தகம் அதனுடைய 4ஆம் அதிகாரம் அதனுடைய 9, 10 ஆகிய வசனங்களை நாம் கவனிக்க போகிறோம். 1 நாளாகமம் அதனுடைய 4ஆம் அதிகாரம் அதனுடைய 9ஆம் வசனமும் 10ஆம் வசனமும் எல்லாரும் சேர்ந்து வாசிப்போமா? பக்கம் 509வது பக்கம் 509வது பக்கம் வாசிப்போம். யாப்பேஸ் தன் சகோதரரை பார்க்கிலும் கனம் பெற்றவனாய் இருந்தான். அவன் தான் நான் துக்கத்தோடு அவனை பெற்றேன் என்று சொல்லி, யாப்பேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். நம்ம எல்லாருக்கும் நன்றாக தெரிஞ்ச வசனம் தான் இந்த யாப்பேசை பற்றியதான இந்த வசனங்கள். இந்த யாப்பேசுடைய ஆரம்பம் எப்படி இருந்ததுன்னா, அந்த குழந்தையை பெற்று எடுத்த உடனே அம்மா சொல்றாங்க, நான் துக்கத்தோடு அவனை பெற்றேன். நான் துக்கத்தோடு அவனை பெற்றேன். அவனுடைய ஆரம்பம் அவன் பிறக்கும் போதே ஒரு துயரமான சம்பவம் அவன் வீட்டில் நடந்திருக்கும். ஒருவேளை வயதான யாராவது ஒருத்தர் மறைச்சிருக்கலாம். அங்க வயதான தாத்தாவோ அல்லது பாட்டியோ யாராவது ஒருத்தர் மறைச்சிருக்கலாம். அந்த ஒரு துக்கமான நேரத்துல தான் யாப்பேஸ் பிறக்கிறான். உடனே அம்மா முடிவு பண்ணிட்டாங்க, இவன் ஆரம்பமே துக்கமா தான் இருக்குது, இவன் வாழ்க்கை முழுசு எப்படிதான் இருக்க போகுது. நானும் பார்த்துட்டே இருக்கிறேன், நீங்க பேசுறதுக்கே காசு கேட்கறீங்க. இவன் ஆரம்பமே துக்கமா தான் இருக்குது, இவன் வாழ்க்கை முழுசு அழுதுட்டு தான் இருக்க போறான், புலம்பிட்டு தான் இருக்க போறான், துக்கத்துலதான் இவன் வாழ்க்கை போக போகுதுன்னு சொல்லி அம்மா நினைச்சாங்க. அம்மா நினைச்சுதான் அந்த துக்கத்தின் அடையாள சின்னமாய் அவனுக்கு யாப்பேஸ் என்று பேர் வைக்கிறாங்க. யாப்பேஸ் என்று பேர் வைக்கிறாங்க. சத்தமா ஆமென் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. துக்கத்தின் அடையாள சின்னமாய் அவனுக்கு யாப்பேஸ் என்று பேர் வச்சாங்க. ஆனா ஆண்டவர் பார்த்தாரு, துக்கத்தின் அடையாள சின்னமாய் இருந்ததான யாப்பேசினுடைய வாழ்க்கையை மேன்மையின் சின்னமாய் கர்த்தர் மாற்றிவிட்டார். ஆசீர்வாதத்தின் அடையாளமாய் கர்த்தர் மாற்றிவிட்டார். இந்த காலைகளில் நான் என்ன சொல்ல வரேன்னு சொன்னா, உங்க கடந்த காலத்தை நீங்க மாற்ற முடியாது.
கர்த்தர் மேல வைக்கிற பிரியம், கர்த்தர் மேல வைக்கிற விசுவாசம், கர்த்தர் மேல வைக்கிற நம்பிக்கையானது உங்கள் எதிர்காலத்தை ஆசீர்வாதம் உள்ளதாய், நிம்மதி உள்ளதாய், மன ரம்மியமானதாய் நிச்சயம் மாற்றும். ஹalleluya. நான் சொல்றது பின்னால சொல்றீங்களா? நீ சொல்ல, தேவ பிரசன்னத்தில் இருந்தா உன் இருளை வெளிச்சமாக்கி கொள்ளலாம். நீங்க சொல்றது எஃபர்ட்டா இருக்கு, கொஞ்சம் வெயிட்டா சொல்லுங்க. நீ தேவ பிரசன்னத்தில் இருந்தா உன் இருளை வெளிச்சமாக்கி கொள்ளலாம். ஆமா, கார் இருளை நீ உட்கார்ந்திருந்தா கூட பரவாயில்ல, உன்னை சுற்றிலும் வாசல்கள் அடைக்கப்பட்டிருந்தாலும் பரவாயில்ல, நீ தேவ பிரசன்னத்தில் இருந்தா உன் இருளை நீ வெளிச்சமாக்கி கொள்வாய். கர்த்தர் உனக்கு வெளிச்சமாய் இருப்பார், உன் இருள் வெளிச்சமாய் மாறும். அர்த்தம் தெரியுமா? அர்த்தம் ஆரம்பமா இருந்தா கூட கவலைப்படாதீங்க. ஒரு பிரம்மாண்டமான ஆரம்பம் இல்ல, ரொம்ப சொல்லிக் கொள்ற அளவுக்கு ஆரம்பம் இல்ல, ரொம்ப அற்பமான ஆரம்பம், சாதாரண ஆரம்பம் தான். ஆனா அற்பமான ஆரம்பத்தை கர்த்தர் ஒரு சம்பூர்ணமான முடிவுக்கு நேராக கர்த்தர் நடத்துவார். உங்களுக்கு போய் நான் சொல்றேன் பாருங்க, அம்மா ஐயா கவனிங்க, உங்க ஆரம்பம் அற்பமா இருக்கலாம், பெருசா சொல்லிக் கொள்ற அளவுக்கு இல்லாம இருக்கலாம், பிரம்மாண்டமா இல்லாம இருக்கலாம். அற்பமான ஆரம்பம் கர்த்தருடைய கரங்கள்ல வரும்போது, கர்த்தருடைய கரங்கள்ல ஒப்பு கொடுக்கும் போது கர்த்தர் ஆசீர்வாதமான ஒரு நிறைவான முடிவுக்கு நேராக கர்த்தர் நடத்துவார். ஹalleluya. யாப்பேசுடைய ஆரம்பம் துக்கத்துல தான் ஆரம்பிச்சது, துயரத்துல தான் ஆரம்பிச்சது. யாப்பேசுடைய தாய் நினைக்கிறாங்க வாழ்க்கை முழுவதும் துக்கத்துல தான் கடந்து போக போகுது, புலம்பிட்டு தான் இருக்க போறான், அழுதுட்டு தான் இருக்க போறான், பிறக்கும் போதே துக்கத்துல தான் பிறகுறான், வாழ்க்கை எப்படி இருக்க போகுது அப்படின்னு நினைச்சுதான் அவனுக்கு யாப்பேசுங்கிற ஒரு துக்கத்தின் அடையாள சின்னமா பேர் வச்சாங்க. ஆனா யாப்பேசு என்ன பண்ணா? கர்த்தருடைய சமூகத்தை பிடித்துக் கொண்டான், அவன் கர்த்தரை நோக்கி வேண்டிக் கொண்டான், கர்த்தரை நோக்கி வேண்டிக் கொண்டான். ஹalleluya. இன்னும் ஒரு சத்தியத்தை நீங்க இதில் கவனிக்க வேண்டும். என்னன்னா, இன்றைக்கு நாம் சந்திக்கிறதான இந்த சூழ்நிலை நம்முடைய எதிர்கால வாழ்க்கையை நிர்ணயிக்காது. இன்னைக்கு நீ பார்க்கிற இந்த சூழ்நிலை, இந்த உபத்திரவம், இந்த போராட்டம், உன் வாழ்க்கையில சந்திக்கிற இந்த புயல் உன் எதிர்கால வாழ்க்கையை நிர்ணயிக்காது. நாம் கர்த்தர் மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்கிறோமோ அதுதான் எதிர்கால வாழ்க்கையை நிர்ணயிக்கும். புரிஞ்சவங்க அல்லேலூயா சொல்லுமா? புரியலனா கூட அல்லேலூயா சொல்லிருங்க. ஒரு ஸ்மைல் பண்ணிருங்க, பண்ணிட்டீங்கன்னா எனக்கு உற்சாகமா இருக்கும் அடுத்த வசனத்தை சொல்றதுக்கு. ஆமாமா, நீங்க ரொம்ப உபத்திரவத்தின் வழியா கடந்து போறீங்களா? ரொம்ப போராட்டத்தின் வழியா கடந்து போறீங்களா? உள்ளமே வெடிச்சிரும், அப்படிப்பட்ட வேதனை வழியா கடந்து போறீங்களா? கவலையப்படாதீங்க, இது உங்கள் எதிர்காலத்தை நிர்ணயிக்காது. நீங்க கர்த்தர் மேல வச்சிருக்கீங்க பாத்தீங்களா பிரியம், கர்த்தர் மேல வச்சிருக்கீங்க பாத்தீங்களா விசுவாசம், கர்த்தர் மேல வச்சிருக்கீங்க பாத்தீங்களா அந்த அன்பு, அதுதான் உங்க எதிர்காலத்தை நிர்ணயிக்கும். விசுவாசத்தோடு உற்சாகமாய் கரங்களை தட்டி ஆண்டவர் கையிடுமா. துக்கத்தோடு அவனை பெற்று என்று சொல்லி யாப்பேஸ் என்று பெயர் வச்சான். ஆனா முடிவு என்ன தெரியுமா? எல்லாரும் சொல்லுங்க, யாப்பேஸ் தன் சகோதரரை பார்க்கிலும் கனம் பெற்றவனாய் இருந்தான். சத்தியம் தெரியுங்களா? அவனுக்கு பின்னால நிறைய பேர் பிறந்தாங்க, அத்தனை பிள்ளைகளை காட்டிலும் யாப்பேஸ் கனம் பெற்றவனாய் இருந்தான். கர்த்தரை மேன்மைப்படுத்தினான், கனம் பெற்றவனாய் இருந்தான். இதுக்கு ஒரே ஒரு காரணம் என்ன? ஒரே ஒரு காரணம், யாப்பேஸ் கர்த்தருடைய சமூகத்தை பிடித்துக் கொண்டான், ஆண்டவருடைய பிரசன்னத்தை பிடித்துக் கொண்டான். கர்த்தர் மேல வச்ச அன்பு, கர்த்தர் மேல வச்ச பிரியம் அது மிகவும் அதிகமாக இருந்தபடினால கர்த்தர் அவனை கனம் பெற்றவனாய் நிலைநிறுத்தினார்.
நினைச்சிட்டு இருக்க வேண்டாம். துக்கத்துல ஆரம்பிச்சிருக்குது, வாழ்க்கை முழுசும் இப்படிதான் துக்கத்துல தான் போகணும், வாழ்க்கை முழுசும் வேதனை தான், வாழ்க்கை முழுசும் இந்த குழப்பம் தான், இந்த பிரச்சனை என்னை விட்டு நீங்காது, இந்த வியாதி என்னை விட்டு நீங்காது, இந்த போராட்டம் மாத்திரம் என் வாழ்க்கையில இருந்துட்டே தான் இருக்கும் நினைக்கவே நினைக்காதீங்க. இந்த உபத்திரவத்தின் பாதையில, இந்த வேதனையின் பள்ளத்தாக்கில் நீ கடந்து போகும்போது உன்னோடு இடைப்பட்டு உன்னுடைய துக்கத்தை சந்தோஷமாய் கர்த்தர் மாற்றுவார். நம்ம எல்லாருக்குமே தெரியும் சாமுவேல். சாமுவேல் உட்கார்ந்து ராத்திரி முழுவதும் அழுதுட்டு இருக்கிறார், துக்கப்பட்டு இருக்கிறார். எதுக்காக சாமுவேல் அழுதுட்டு இருக்கிறாரு? அதாவது கழுதையை தேடி போன மனுஷனை கர்த்தர் யாரும் அபிஷேகம் பண்ணிட்டாரு. கழுதையை தேடி போனவன் சவுல். அந்த சவுலை ஆண்டவர் ராஜாவா அபிஷேகம் பண்ணிட்டாரு. அந்த அபிஷேகத்துக்கு பாத்திரமா இல்லாம சவுல் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம போயிட்டாரு. ராஜா ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கலையே அப்படின்னு சொல்லி இந்த சாமுவேல் ராத்திரி முழுசும் உட்கார்ந்து மனம் நொந்து கொண்டிருந்தான். அப்படியே 12 மணி நேரம் ராத்திரி முழுசும் உட்கார்ந்து அழுகிறாரு. ஐயோ, தகுதியில்லாத சவுல ஆண்டவர் ராஜாவை அபிஷேகம் பண்ணாரு, காணாம போன கழுதையை தேடி போனவனுக்கு சிங்காசனத்துல வந்து உட்கார வச்சாரு, அவன் அதுக்கு தான் பாத்திரமா இல்லையே அப்படின்னு சொல்லி சாமுவேல் அழுது கொண்டிருந்தார். என்ன நடந்தது தெரியுமா? ஆண்டவர் சாமுவேலை பார்த்து கேட்கிறாரு, எந்த மட்டும் நான் புறக்கணித்து தள்ளின சவுலுக்காக நீ துக்கித்துக் கொண்டிருப்பார்? எதுவரைக்கும் துக்கப்பட்டு கொண்டிருப்பார்? எதுவரைக்கும் வேதனைப்பட்டு கொண்டிருப்பார்? எதுவரைக்கும் நீ புலம்பிக் கொண்டிருப்பார்? உன் கொம்பை தைலத்தால் நிரப்பிக் கொண்டு வா, ஈசாயினுடைய குமாரனை ஒருவனை நீ அபிஷேகம் பண்ண வேண்டும், உன்னுடைய கொம்பை தைலத்தால் நிரப்பிக் கொண்டு வா என்று சொல்லி கர்த்தர் சாமுவேலோடு கூட பேசுகிறார். ஆமென் சொல்லுமா? சத்தியம் என்ன தெரியுமா? எது வரைக்கும் துக்கப்பட்டு இருப்ப, எது வரைக்கும் மனம் வந்துட்டு இருப்ப, எது வரைக்கும் வேதனைப்பட்டு இருப்ப, வேதனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வை. உனக்காக கர்த்தர் இன்னொரு ப்ராஜெக்ட் வைத்திருக்கிறார். உன் கொம்பை தைலத்தால் நிரப்பிக் கொண்டு வா, இன்னொரு மனுஷன் நீ ராஜாவாக அபிஷேகம் பண்ண வேண்டும். சத்தமா ஆமென் சொல்லுமா? ஆமா. அப்படின்னா என்ன அர்த்தம்? வெளிப்படையா சொன்னா, நீங்க துக்கப்பட்டு கொண்டிருக்கிறது அவருக்கு விருப்பமே இல்லை. உங்களுக்காக அடுத்த ஒரு திட்டத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். நீங்க சொல்லுங்க, நான் என்ன சொன்னேன்? நீங்க பேசாமல் இருக்கிறது எனக்கு விருப்பமே இல்லை. நீ துக்கப்பட்டு இருக்கிறது எனக்கு விருப்பம் இல்லப்பா. உனக்கு ஒரு அடுத்த திட்டத்தை வைத்திருக்கிறேன். இன்னொரு மனுஷனை நான் ராஜாவா தெரிந்து கொண்டேன். எனவே உன் கொம்பை தைலத்தால் நிரப்பிக் கொண்டு வா, ஈசாயின் குமாரனை ஒருவனை நீ ராஜாவாக அபிஷேகம் பண்ண வேண்டும் என்று சொல்லி சாமுவேல் இடத்துல கர்த்தர் சொல்லுகிறார். சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, அன்னைக்கு சாமுவேல் துக்கமாக இருந்தது மாத்திரமல்ல, இந்த காலங்களில கர்த்தருடைய வார்த்தை உனக்கு நேராக வருகிறது. நீ துக்கமுகமாக இருக்கிறது, துக்கப்பட்டு நொந்து போயிருக்கிறது கர்த்தருக்கு விருப்பமே இல்லை. தேவன் நம்முடைய ஆனந்த தைலத்தின் அபிஷேகத்தால் அவனை நிரப்பும்படியாக விளங்குகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆரம்ப அப்பமா இருந்தாலும் முடியும் சம்பவமாயிருக்கும். இந்த ஆரம்ப வாழ்க்கையில ஒரு பெரிய சொல்லிக்கொள்ற அளவுக்கு ஒரு மேன்மையானவைகள் இல்லாம போனாலும் பரவாயில்ல, ஒரு பிரம்மாண்டமான ஆரம்பம் இல்லைன்னா கூட பரவாயில்ல, சாதாரணமா ஆரம்பிச்சா கூட பரவாயில்ல, உன்னுடைய பிந்தின வாழ்க்கையை கர்த்தர் மகிமை உள்ளதா மாற்றுவாங்க. ஹல்லேலூயா. ஆணித்தரமா நான் அதை விசுவாசிக்கிறேன். முந்தின ரசத்தை பார்க்கிலும் பிந்தின ரசம் அதிக சுவையுள்ளதாக விளங்கிற்று. கர்த்தர் அதை வாழ்வில் செய்தார். வந்து கேட்கிறாங்க, எப்பா எல்லாரும் நல்ல திராட்சரசத்தை முன்ன கொடுப்பாங்க, டேஸ்டானதை முன்ன கொடுப்பாங்க, அதுக்கப்புறம் ஜனங்கள்லாம் சாப்பிட்டு போக போக ரசம் எல்லாம் டேஸ்ட் குறைஞ்சதை கொடுப்பாங்க. நீங்க முன்ன கொடுத்த ரசம் கூட ருசி கம்மியா இருந்தது, சுவை கம்மியா இருந்தது.
இந்த 2வது குறிப்புக்கு நான் கொடுத்திருக்கிற தலைப்பு சிரத்தை எடுத்த மேய்ப்பர்கள். சொல்லுங்க. பாத்தீங்கன்னா சில மேய்ப்பர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, ஆடுகளை ஓட்டி விட்டுட்டு அங்க இருக்கிறதான அந்த வேப்ப மரத்து நிழல்ல உட்காந்துருவாங்க. அவ்வளவுதான், படுத்துருவாங்க. அது பாட்டுக்கு மேய்ஞ்சிட்டு அது பாட்டுக்கு சாயங்காலம் திரும்பி வரும். அது வரைக்கும் அவங்க ரெஸ்ட் எடுத்துட்டு இருப்பாங்க. இவங்க சிரத்தை எடுக்கிற மெய்ப்பர்கள் அல்ல. இங்க நீங்க வாசித்த மெய்ப்பர்கள் என்ன பண்றாங்களாம், அந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, தங்கள் ஆடுகளுக்கு மேய்ச்சலை தேடும்படிக்கு தேதோரின் எல்லையாகிய பள்ளத்தாக்கின் கீழ்புறம் மட்டும் போனார்கள். சத்தமா ஆமென் சொல்லுவோமா? இவங்க சிரத்தை எடுத்து, பரவாயில்ல கொஞ்ச தூரம் நம்ம கடந்து போனா கூட பரவாயில்லன்னு சொல்லி நடந்து பிரயாணம் பண்ணி தேதோரின் எல்லையாகிய பள்ளத்தாக்குக்கே போறாங்க. அந்த எல்லைக்கே போய் பள்ளத்தாக்கின் கீழ்புறம் மட்டும் போய் பார்க்கறாங்க. அங்க பார்த்தா நல்ல பசுமையான மேய்ச்சல், நல்ல செழிப்பான தேசத்தை கண்டுபிடித்தார்கள். எல்லாரும் சொல்லுங்க, கண்டுபிடித்தார்கள். 3 தடவை சொல்லுங்க. டைம் மட்டும் இருந்ததுன்னா 30 தடவை சொல்லியிருப்பேன் நான். கண்டுபிடித்தார்கள். எல்லாரும் சொல்லுங்க, கண்டுபிடித்தார்கள். இவங்களுக்கு என்ன ஆசைனா, எங்க ஆடு அது நல்லா சாப்பிட்டு பசுமையான மேய்ச்சலை சாப்பிட்டு அது புஷ்டியா இருக்க வேண்டும், அது ஆரோக்கியமா இருக்க வேண்டும், அது சுகமா இருக்க வேண்டும் என்று சொல்லி ஏதோ ஆடுகளை ஓட்டு விட்டு உட்கார்ந்துட்டு இருக்கல, அந்த ஆட்டுக்கு மேய்ச்சல் வேண்டும் என்று சொல்லி சிரத்தை எடுத்து எல்லை வரைக்கும் போய், பள்ளத்தாக்கு வரைக்கும் போய், கீழ்புறம் மட்டும் போய் அற்புதமான மேய்ச்சலை கண்டுபிடித்தார்கள். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவருடைய சன்னிதானத்தை தேடி வந்திருக்கிற ஒவ்வொருவரும் நீங்க அந்த ஆவிக்குரிய மேய்ச்சலை, அந்த ஆவிக்குரிய ஆகாரத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக, அதை அடையும்படியாக எந்த அளவுக்கு உள்ளத்தில் வாஞ்சை தாகத்தோடு இருக்கிறீர்களோ அந்த அளவுக்கு கர்த்தர் உங்களுக்கு ஒரு நல்ல மேய்ச்சலை கர்த்தர் கட்டளையிடுவார். ஹல்லேலூயா. அதாவது எல்லா நேரமும் முக்கியமான நேரம், பாடல் நேரம் அது ஒரு முக்கியமான நேரம். அது டைம் பாஸ்க்காக 3 பாட்டு பாடல, கொஞ்சம் நேரம் போறதுக்காக பாட்டு பாடிட்டு இருக்கல. அந்த நேரத்தில் கர்த்தர் உன்னுடைய ஆத்துமாவுக்கு ஊழியம் செய்வார், உன்னுடைய உள்ளத்துக்கு கர்த்தர் ஊழியம் செய்வார். பாடல் நேரம் முக்கியமான நேரம், செய்தியை கேட்கிற நேரம், ஏற்கனவே நம்முடைய உள்ளங்கள் அது ஆயத்தமாக்கப்பட்டு, ஏற்கனவே நம்முடைய இருதயம் கர்த்தருக்கு நேராக்கப்பட்டு, அப்பா இன்னைக்கு உங்க ஆலயத்தை தேடி இந்த அக்டோபர் மாதம் கடைசி ஞாயிற்றுக்கிழமை கடைசி வாரம் நான் வந்திருக்கிறேன், உம்முடைய வார்த்தையின் மூலமா என்னோடு பேசுங்க என்று சொல்லி அந்த ஒரு வாஞ்சையோடு தாகத்தோடு அந்த ஏக்கத்தோடு வருகிறது தாங்க அந்த மேய்ச்சலை தேடுகிறதான ஒரு உள்ளம். ஹல்லேலூயா. சரீரத்துக்கு ஆரோக்கியமாக இருப்பதற்கு தினந்தோறும் நம்ம ஆகாரத்தை எடுத்துக்கொள்ளுகிறோம். ஆகாரம் சாப்பிட்ட உடனே ஒரு பலன் உண்டாகிறது. நம்ம பிரயாணம் பண்ணவோ வேலை செய்யவோ நமக்கு அது உதவியாக இருக்கிறது. ஆனா நம்முடைய ஆத்துமா பலன் அடைகிறது. சரீரத்துக்கான ஆகாரத்தினால நம்முடைய ஆத்துமா பலன் அடையாது. கர்த்தருடைய வார்த்தை மாத்திரமே நம்முடைய ஆத்துமாவை பலப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. வசனம் தாங்க உங்க ஆத்துமாவை பலப்படுத்தும். சொந்த கதையை, சோக கதையை நான் என்னதான் பேசினாலும், நகைச்சுவையா பேசினாலும், சிரிச்சாலும் அதெல்லாம் ஆத்துமாவை பலப்படுத்தாது. கர்த்தருடைய வசனத்தை போதிக்கும் போது, கர்த்தருடைய வசனத்தை பிரசங்கிக்கும் போது அந்த வசனமானது உங்கள் ஆத்துமாவை பலப்படுத்தும், உங்கள் ஆத்துமாவை கம்பீரிக்க பண்ணும். எல்லாரும் சொல்லுங்க, பிரியமானவனே உன் ஆத்துமா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்க வேண்டுகிறேன். ஹல்லேலூயா. போன வாரத்தில் ஒரு தம்பி ஃபோன் பண்ணியிருந்தாரு. இன்னொரு வாலிப தம்பிக்கு ஃபோன் பண்ணி, சர்ச்சுக்கு ஏன் வர்றதில்லை, நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லி அந்த தம்பியை கூப்பிட்டுருக்கா. அப்படி அந்த தம்பி பதில் சொன்னாராம்,
கொரோனா முடிகிற வரைக்கும் நான் வரமாட்டேன், கொரோனா முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் வருவேன். அப்பதான் எனக்கு உடனே ஒரு ஐடியா ஓடிச்சு, கொரோனாலாம் முடியாது, நீ முடிஞ்சிருவ. கொரோனா என்னைக்கு முடியறது, நம்ம என்னைக்கு சர்ச்சுக்கு போறது, கர்த்தரை ஆராதிக்கிறது. உங்க ஆத்துமா அப்படியே துரு பிடிச்சி வேஸ்டா போயிடும். ஆம், சில மாசங்கள் நாம் வர முடியாமல் தடைப்பட்டு கொண்டிருந்தோம். கர்த்தர் நமக்கு ஒரு விடுதலையை கொடுத்து இப்பொழுது சுதந்திரமாய் கர்த்தரை ஆராதிக்கிற ஒரு அப்படிப்பட்ட ஒரு கிருபையை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. சில பேர்லாம் பார்க்குறேன், வயசானவங்க வராதீங்கன்னு சொன்னா கூட, பாஸ்டர் ஒரு மூலையில் உட்காந்துக்கிறேன் பாஸ்டர், தயவுசெய்து என்னை விட்டுருங்க. ஆனால் இன்னைக்கு வந்து நடுவில் தான் உட்காந்துருக்குறாங்க. இன்னும் சில பேர், எங்க பிள்ளைங்களை சர்ச்சுக்கு கூட்டிட்டு வர்றதுனால எங்க பிள்ளைகளுக்கு கொரோனா வர்றதா இருந்துச்சுன்னா பரவாயில்ல, கொரோனா வரட்டும், எங்க பிள்ளைகளோட சர்ச்சுக்கு வந்து கர்த்தரை ஆராதிக்கிறோம்னு கூட்டு வராங்க பிள்ளைங்களை. இது வாஞ்சையா, இது தாகமா, இது ஆண்டவர் மேல இருக்கிற விருப்பமா? இல்ல குத்துக்கல் மாதிரி இருந்துக்கிட்டு என்ன ஹைட்டு என்ன வெயிட்டு, கொரோனா முடிஞ்சதுக்கு அப்புறம் சர்ச்சுக்கு வரேன். உங்க ஆத்துமாவை பலப்படுத்தக்கூடியது கர்த்தருடைய வார்த்தை, உங்க ஆத்துமாவை பலப்படுத்தக்கூடியது கர்த்தருடைய பிரசன்னம், உங்க ஆத்துமாவை பலப்படுத்தக்கூடியது பரிசுத்த ஆவியானவருடைய அசைவாடுதல். அது ஒரு ஏக்கத்தோடு வர வேண்டும், ஒரு தாகத்தோடு வர வேண்டும், ஒரு ஆசையோடு, ஒரு விருப்பத்தோடு கர்த்தர் நம்மோடு பேசும்படியாக கர்த்தருடைய சன்னிதானத்தை தேடி வரும்போது கர்த்தர் நம்முடைய ஆத்துமாவை பலப்படுத்துவார். ஹல்லேலூயா. அந்த வசனம் என்ன சொல்லுகிறது? 1 நாளாகமம் 4ஆம் அதிகாரம் 39ஆம் வசனம், 39ஆம் வசனம், 40ஆம் வசனம். நல்ல செழிப்பான மேய்ச்சலையும் அமெரிக்கையும் சுகமுள்ள விஸ்தாரமான தேசத்தையும் கண்டுபிடித்தார்கள். எல்லாரும் சேர்ந்து, நல்ல செழிப்பான மேய்ச்சல், அமெரிக்கை, சுகமுள்ள விஸ்தாரமான தேசம். ஹல்லேலூயா. செழிப்பான மேய்ச்சல், அமெரிக்கை, சுகமுள்ள விஸ்தாரமான தேசம். இந்த காலை வேளையில் வந்திருக்கிற உங்களை பார்த்து நான் சொல்றேன், வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறபடி உன் அலங்கத்துக்குள் சமாதானமும் உன் அரண்மனைக்குள் சுகமும் தங்கியிருப்பதாக. இந்த காலை வேளையில் கர்த்தருடைய சமூகத்தை தேடி வந்திருக்கிற தேவ பிள்ளையே, உங்க வீட்டில் உங்க குடும்பத்தில் சுகம் தங்கி இருக்கும், சமாதானம் தங்கி இருக்கும். பசுமையான மேய்ச்சலுக்கு நேராய் கர்த்தர் உன்னை நடத்துவார். அமெரிக்கையும் சுகமுள்ள விஸ்தாரமான தேசத்தை கர்த்தர் உனக்கு தருவார். ஆம், அந்த உள்ளம் தேடிக்கொண்டே இருக்க வேண்டும், அதை வாஞ்சித்து கொண்டே இருக்க வேண்டும். கர்த்தருடைய வார்த்தையின் மேல அவ்வளோ பிரியம், அவ்வளோ ஆசை. வசனத்தை படிக்கிறதுல கொஞ்சம் நேரம் கிடைச்சா கூட டைம் வேஸ்ட் பண்ணாம அந்த கர்த்தருடைய வேதத்தின் மேல பிரியமா வாசித்துக்கிட்டே இருக்கும்போது, ஆம், பசுமையான மேய்ச்சல் கிடைக்கும், சமாதானத்தோட ஒரு வாழ்வு கிடைக்கும். செழிப்பான தேசத்துக்கு நேராய் உங்களையும் உங்க குடும்பத்தையும் கர்த்தர் நடத்துவார். ஹல்லேலூயா. நீங்க தேடுவீர்களானால் நீங்கள் கண்டுபிடிப்பீர்கள். நீங்கள் தேடுவீர்களானால் நீங்கள் கண்டுபிடிப்பீர்கள். அதாவது அந்த மேய்ப்பன் பாருங்க, 99 ஆடு இருக்குது, அந்த ஆட்டெல்லாம் விட்டுட்டு காணாமல் போன ஒரு ஆட்டை தேடி அவர் அலைந்து திரிகிறார். ஆக அந்த காணாம போன ஆட்டின் மேல அவ்வளோ ஒரு ஏக்கம், எப்படியாவது அதை கண்டுபிடிக்க வேண்டும் என்று சொல்லி தேடி சுற்றி திரிந்து அதை கண்டுபிடித்து அவர் தோல் மேலே போட்டு சந்தோஷமாய் திரும்பி வருகிறார். அந்த அம்மா 10 வெள்ளி காசு வச்சிருந்தாங்க, ஒரு வெள்ளி காசு காணாம போயிடுச்சு. போயிட்டு போகுது, விடு, கிடக்குது கழுத, அப்படியெல்லாம் விடல. வீட்டை கூட்டி சுத்தமா பெருக்கி காணாம போன அந்த வெள்ளி காசை கண்டுபிடிக்கிற வரைக்கும் சும்மா இருக்கவே இல்லை. அதை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் தான் உள்ளத்துல ஒரு பெரிய சந்தோஷம், ஒரு பெரிய திருப்தி. மகன் காணாம போயிட்டான், சொத்தெல்லாம் எடுத்துட்டு போயிட்டான். ஆனா அப்பாவுக்கு அந்த காணாம போன மகன் எப்ப திரும்பி வருவான்னு சொல்லி அவனுக்காக ஏக்கத்தோடு காத்திருக்கிறார்.
இன்னும் சொல்ல போனா ட்ரெஸ் எல்லாம் புதுசா வாங்கி வச்சிருக்கிறார். அவனுக்கு மோதிரம் போடுறதுக்காக மோதிரம் அளவெல்லாம் அப்பாவுக்கு தெரியும், அதெல்லாம் வாங்கி வச்சிருக்கிறார். மோதிரம் வாங்கி வச்சிருக்கிறாரு, ட்ரெஸ் எல்லாம் வாங்கி வச்சிருக்கிறாரு. ஏன்? எதுக்காக? அவருடைய உள்ளம் ஏங்குது. காணாம போன மகன் என்னைக்காவது ஒரு நாள் திரும்பி வருவான், கண்டிப்பா அவன் திரும்பி வருவான். அவன் உள்ளத்துல ஒரு உணர்வு ஏற்படும், மனம் திரும்புதல் ஏற்படும். ஏக்கத்தோட காத்திருக்கிறாரு. அவன் வந்த உடனே இவரால் சந்தோஷம் தாங்க முடியல. அவனை நோக்கி ஓடுகிறாராம், போய் கட்டி தழுவுகிறார். புதிய ட்ரெஸ் கொண்டாந்து கொடுக்குறாங்க. நான் நினைக்கிறேன் கோட்டே ஆயத்தம் பண்ணி வச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன் நான். இல்ல, கைக்கு மோதிரம் போடுறாங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க? கவரிங் போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? நீங்க அப்படித்தான் நினைப்பீங்க. தங்க மோதிரம் வாங்கி வச்சிருக்கிறார். பையன் எப்போ வருவான், காணாம போன பையன் வருவான், எப்போ வருவான்னு காத்திருக்கிறாரு. அவருடைய உள்ளம் அந்த காணாம போன பையனுக்காக ஏங்கி கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த காலையில் நான் என்ன சொல்ல வரேன் தெரியுமா? உங்க உள்ளம் ஏங்கணும் ஆண்டவருடைய பிரசன்னத்துக்காக, ஆண்டவருடைய சமூகத்துக்காக, அவருடைய அசைவாடுதலுக்காக ஏங்க வேண்டும். இப்படிப்பட்ட ஆராதனை நேரங்கள்லாம் நீங்க பாட்டு ஆரம்பிச்ச உடனே யார் நடத்துறாங்களோ என்னவோ அதை பத்தி எல்லாம் மேட்டரே கிடையாது. சுவிட்சை போட்ட உடனே லைட் எரியிற மாதிரி நீங்க உடனடியாக ஆண்டவருடைய பிரசன்னத்தோடு கனெக்ட் ஆகிவிட வேண்டும். தேவ பிரசன்னத்தோடு, தேவ மகிமையோடு, அந்த தெய்வீக அசைவாடுதலோடு நீங்கள் உங்களை இணைத்துக் கொள்ள வேண்டும். ஏதோ ஒரு பாட்டு, ஏதோ ஒரு ஆராதனை அப்படி இல்லாதபடிக்கு நீங்க உடனடியாக கனெக்ட் ஆகிட வேண்டும். ஹல்லேலூயா. எலியா சுழல் காற்றிலே பரலோகத்துக்கு ஏறி போனான். சொல்லுங்க, எப்படி இருக்குது பாருங்க. பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க, பஸ் வந்தோடனே டபார்னு ஏறுற மாதிரி இவர் எதுல ஏறி போறாரு? அந்த மாதிரி ஆண்டவருடைய பிரசன்னத்துல உடனடியாக சில வினாடிகள்ல, 2 பாட்டுலாம் தேவையில்லை, ஆரம்பிக்கும் போதே நீங்க ஏறி போய்விடலாம். ஹல்லேலூயா. அந்த தெய்வீக பிரசன்னத்துல, தெய்வீக மகிமையில, பரிசுத்த ஆவியானவருடைய அசைவாடுதல்ல நீங்க உடனடியாக இணைந்து கொள்ளலாம். 2வது காரியம் நான் என்னக்குள்ள, அந்த வாஞ்ச, அந்த ஏக்கம், அந்த பிரியம், அந்த தேடுதல், உள்ளத்துல ஒரு தேடுதல், அவருடைய வார்த்தையை, அவருடைய பிரசன்னத்தை, அவருடைய சித்தத்தை தேடுகிற அந்த ஏக்கம் இருந்துச்சுன்னா நிச்சயமா நீங்க கண்டுபிடிப்பீங்க, நிச்சயமா நீங்கள் அதை அனுபவிப்பீர்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து நடத்துவார். ஹல்லேலூயா. அப்ப என்னுடைய செய்தியினுடைய 3வது கருத்து என்ன தெரியுமா? கர்த்தர் உன்னோடே இருந்தா தனி கெத்து தான். கர்த்தர் உன்னோடே இருந்தா தனி கெத்து தான். சொல்லுங்க, இது கெத்தவா இருக்குது. கர்த்தர் உங்களோட இருந்தா ஒரு தனி தைரியம் உங்க கூட இருக்கும். ஆமென் சொல்லுவோமா? பினேகாசுடனே கர்த்தர் இருந்தபடினாலே அவன் அத்தனை பேருக்கும் விசாரணைக்காரனாய், எல்லாரையும் விசாரிக்கிற ஒரு விசாரணைக்காரனாய் அவன் இருக்கிறான். அப்ப என்ன சொல்ல வர? கர்த்தர் உங்க கூட இருந்தா விசாரணை கைதியா இருக்க மாட்டீங்க. நீங்க எப்படி இருப்பீங்க? ஹலோ, கவனிக்கிறீங்களா? கர்த்தர் உங்களோடு இருந்தா விசாரணை கைதியா நீங்க இருக்க மாட்டீங்க, மற்றவர்களை விசாரிக்கிற விசாரணைக்காரராய் நீங்கள் இருப்பீர்கள். சத்தமா அல்லேலூயா சொல்லுவோமா? அடுத்த வசனம் 14ஆம் அதிகாரம் 11ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். 11ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான், சேனைகளுடைய கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான், சேனைகளுடைய கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். சத்தமா அல்லேலூயா சொல்லுவோமா?
பினேகாசோடு கர்த்தர் இருந்தார். பினேகாஸ் யாரா இருந்தார்? விசாரணைக்காரனாய் இருந்தார். தாவீதோடு கர்த்தர் இருந்தார். என்ன நடந்தது? நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். சேனைகளுடைய கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். சத்தமா அல்லேலூயா சொல்லுவோமா? கர்த்தர் உங்க கூட இருந்தா நீங்க நாளுக்கு நாள் விருத்தி அடைவீர்கள், நீங்கள் வளருவீர்கள், நீங்கள் பெருகுவீர்கள். எந்த சக்தியும் உங்க வளர்ச்சியை தடுத்து நிறுத்த முடியாது. மனிதர்கள் தடுத்து நிறுத்த முடியாது, பிசாசு தடுத்து நிறுத்த முடியாது, அந்தகார வல்லமைகள் தடுத்து நிறுத்த முடியாது. ஏன்னா உங்களோடு கர்த்தர் இருக்கிறபடினாலே நீங்கள் வளர்ந்து கொண்டே இருப்பீர்கள், பெருகி கொண்டே இருப்பீர்கள். ஹல்லேலூயா. நாளுக்கு நாள் வளர்ந்தான். சொல்லுங்க, ஒவ்வொரு நாளும் வளர்ச்சி. ஒரு பாஸ்டர் வசனத்தை வாசிக்க சொல்லும்போது, ஈசாக்கு வர வர விருத்தி அடைந்து அப்படின்னு வசனத்தில் இருக்குது. உற்சாகத்தில் ஒரு அம்மா எடுத்து வாரம் வாரம் விருத்தி அடைந்தான் அப்படின்னு படிச்சிருச்சு. உடனே பாஸ்டருக்கு உற்சாகம் வந்துச்சு. நிறுத்துமா, நீ படிச்சதும் கரெக்டு தான். ஈசாக்கு வர வர விருத்தி அடைந்துங்கிறத விளக்குறது, வார வாரம் நீ கர்த்தரை தேடினா நீ வார வாரம் விருத்தி அடைவாய். கர்த்தர் உன்னை வார வாரம் விருத்தியாக்குவார். சத்தமா அல்லேலூயா சொல்லுவோமா? பினேகாஸ் கர்த்தரோடு இருந்தான். பினேகாசோடு கர்த்தர் இருந்தார். அவன் விசாரணைக்காரனாய் இருந்தான். தாவீதோடு கர்த்தர் இருந்தார். தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். இன்னும் ஒரே ஒரு வசனம், ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். கர்த்தர் யோசேப்போடே இருந்தார், அவன் காரிய சித்தி உள்ளவனானான். கர்த்தர் யோசேப்போடே இருந்தார், அவன் காரிய சித்தி உள்ளவனானான். வாசிப்போம். கர்த்தர் யோசேப்போடே இருந்தார், அவன் காரிய சித்தி உள்ளவனானான். அவன் எகிப்தியனாகிய தன் எஜமானுடைய வீட்டிலே இருந்தான். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களை காரிய சித்தி உள்ளவர்களாக கர்த்தர் மாற்றுவார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. எனவே இந்த வார்த்தைகளை கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பார். எனவே இந்த காலை வேளையில தேவ பிள்ளைகளாகிய நாம் இந்த தேவன் பேரில் வைத்திருக்கிற அந்த விசுவாசத்தோடு நாம் கடந்து செல்வோம். 3 காரியத்தை அந்த காலை வேளையில நாம் பார்த்தோம். யாப்பேசினுடைய ஆரம்பம் வேதனையில் ஆரம்பிச்சது. ஆனால் எல்லாரை பார்க்கலும் கனம் பெற்றவனாய் அவன் மாறினான் கர்த்தரோடு இருந்தபடினால. 2வது பார்த்தோம், சிரத்தை எடுத்த மேய்ப்பர்கள். ஏதோ ஆடுகளுக்கு மேய்ச்சல் கிடைச்சா போதும் இல்லை, சிரத்தை எடுத்து தேடி பிடிச்சி அலைஞ்சி அவர்கள் பிரயாசப்பட்டபடினாலே நல்ல மேய்ச்சல், பசுமையான மேய்ச்சல், அமெரிக்கையான வாழ்வு, ஒரு விஸ்தாரமான தேசம் அவர்களுக்கு கிடைத்தது. கர்த்தர் இந்த மனிதர்களோடு கூட இருந்தபடினாலே நாம் பார்த்ததான பினேகாசோடு, தாவீதோடு, அதன் பின்பு யோசேப்போடு கர்த்தர் இருந்தபடினாலே அவர்கள் இருக்கிற இடங்களிலே கர்த்தர் அவர்களை கனப்படுத்தி வைத்தார். விசாரணை கர்த்தனாய், காரிய சித்தியுள்ளவனாய், நாளுக்கு நாள் விருத்தி அடைகிறவர்களாய் காணப்பட்டார்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களை நடத்துவார். ஹல்லேலூயா. ஒரே ஒரு அறிவிப்பு. என்னுடைய மனைவி சகோதரி வனிதாவினுடைய தகப்பனார் கடந்த ஒரு 10 நாட்களாக அவங்க சரீரத்தில் சுகவீனத்தினால் பாதிக்கப்பட்டு கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை மாலை இரவு ஒரு 9 மணி அளவில் அவர்கள் நித்திரை அடைந்தார்கள். எல்லா விசுவாச மக்களுக்கும் தகவல் சொல்ல முடியவில்லை. அநேகர் ஃபோன் மூலமாக கேட்டார்கள். எனவே இந்த நேரம் இந்த கொரோனா தொற்று பாதிப்பு அதிகமாக இருந்தபடினாலே தயவுசெய்து நீங்கள் யாரும் வர வேண்டாம், நீங்கள் ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நான் சொல்லிவிட்டேன். எனவே ஜெபித்த உங்கள் அனைவருக்கும் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அதன் பின்பு அந்த குடும்பத்தார், தகப்பனை இழந்திருக்கிற பிள்ளைகள் ஆறுதல் அடையும்படியாக உங்களுடைய ஜெபங்களிலே நீங்கள் ஜெபித்து கொள்ளுங்கள். கடந்த ஞாயிற்றுக்கிழமை இரவு அவர்கள் மரித்தார்கள். திங்கட்கிழமை மதியம் அவருடைய அடக்கம் இருந்தது. அநேக விசுவாச மக்கள் அந்த நேரத்தில் வந்து நீங்கள் எங்களோடு கூட இருந்து எங்களோடு கூட நீங்கள் நேரத்தை செலவழித்தது ஒரு பெரிய ஆறுதலாக இருந்தது. வர முடியாவிட்டாலும் பரவாயில்லை,
நீங்கள் ஜெபியுங்கள். கர்த்தர் தாமே இந்த குடும்பத்துக்கு தேவையான ஆறுதலையும் தேர்தலையும் கர்த்தர் கட்டளையிடுவார். ஆமென். நாம் கண்களை மூடி ஜெபிப்போம். பிதாவே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த காலை வேளையில் உம்முடைய சன்னிதானத்தை தேடி வந்த உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் உம்முடைய நன்மையினாலே நிறைத்து, உம்முடைய கிருபையினாலே நிறைத்து ஆண்டவரே உம்முடைய ஆசீர்வாதத்தோடு கூட கர்த்தர் அனுப்புவீராக. இன்றைக்கு நாங்கள் பார்த்த சத்தியத்தின்படி துக்கத்திலே தன்னுடைய வாழ்க்கையை ஆரம்பித்த யாப்பேசை சமுதாயத்தில் கர்த்தர் கனப்படுத்தி மேன்மையடைய வைத்தீரே. உம்முடைய பிள்ளைகளுடைய ஆரம்பம் இந்த நாட்களிலே அவர்கள் கடந்து போகிற சூழ்நிலை கடினமானதாக இருந்தாலும் கர்த்தர் உம்முடைய பிள்ளைகளுடைய பிந்தைய வாழ்க்கையில் எதிர்காலத்தில் நன்மையும் கிருபையும் அவர்களை தொடரும்படி அவர்களை ஆசீர்வதித்து நடத்துவீராக. துதி கனம் மகிமை எல்லாவற்றையும் நாங்கள் உமக்கே செலுத்துகிறோம்ப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் சமாதானமும் சந்தோஷமும் இந்த ஆராதனையில் கலந்து கொண்ட எல்லா தேவ பிள்ளைகளோடும் கர்த்தருடைய வருகை வரைக்கும் தங்கியிருந்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென். தேவனால் பிறந்தவன் எவனுமே உலகத்தை ஜெயிப்பவன் என்றுமே, மலைகளையும் பதராக்குவே. தேவனால் பிறந்தவன் எவனுமே உலகத்தை ஜெயிப்பவன் என்றுமே, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாது. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். மீண்டும் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை நாம் ஒருவரை ஒருவர் சந்திக்கிற வரைக்கும் தேவ கிருபை உங்களோடு கூட இருந்து பாதுகாக்கும். நீங்கள் சமாதானத்தோட கடந்து செல்லலாம்.